திருவோணத் திருநாள் வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த திருவோணத் திருநாள் என்பது ஒரு அற்புதமான திருநாள். பெருமாள் தன்னுடைய அவதாரங்களிலே ஒரு திரிவிக்கிரமனாக வந்து இந்த உலகத்தை அளந்த திருநாள் இந்த திருவோணத் திருநாள். மகாபலி சக்கரவர்த்தி ஒரு மிகப்பெரிய அரசன் என்றாலும் தன்னுடைய தாத்தா பிரகலாதனுடைய பேராற்றலாலும் அவருடைய பக்தியினாலும் மகாபலி சக்கரவர்த்திக்கு ஒரு சக்கரவர்த்தி என்கின்ற ஒரு புகழும் பெயரும் கிடைத்தது. வீரசேனனின் மகனான பலி சக்கரவர்த்தி, இவரை பற்றி வாமன புராணத்திலே நிறைய சொல்லி உள்ளார்கள். மாவலி என்று இவரை அழைப்பது வழக்கம். இவர் தன்னுடைய நாட்டு மக்களை நல்லபடியாக வழிநடத்தி அரசாண்டதாக வாமன புராணம் கூறுகின்றது. என்றாலும் அரக்கர்களுக்கே உரிய ஒரு குணத்தால் இந்த உலகத்தை மட்டுமல்லாமல் தேவலோகத்தையும் ஆள வேண்டும் என்கின்ற ஆசையோடு பலி சக்கரவர்த்தி அஸ்வமேத யாகத்தை நடத்தினார். இந்த அஸ்வமேத யாகத்தை நடத்தி அதன் மூலம் உலகத்தையும் ஆளும் ஒரு எண்ணம் கொண்டார். ஆனால் பெருமாள் இதனை மகாபலி சக்கரவர்த்தியின் பக்தியையும் மெச்சி அதே நேரத்தில் அவனுக்கு ஏற்பட்ட இந்த பேராசையையும் அடக்க எண்ணி வாமனனாக அவதாரம் எடுத்து வந்தார். அஸ்வமேத யாகத்தினை பூர்த்தி செய்யும் போது யார் எது கேட்டாலும் கொடுக்க வேண்டும் என்பது ஐதீகம். அதன்படி பலி சக்கரவர்த்தியாகப்பட்டவர் தானங்களை எல்லாம் கொடுத்து கொண்டிருந்தார். அப்போது பெருமாள் வாமன அவதாரம் கொண்டு சிறிய உருவமாக வந்து மகாபலி சக்கரவர்த்தியிடம் 3 அடி மண் கேட்கின்றார். ஆனால் மகாபலி சக்கரவர்த்தி 3 அடி மண் எதற்கு, உங்களுக்கு பெரிய இடமே கொடுக்கின்றேன், ஆசிரமம் அமைத்து கொள்ளுங்கள் என்கின்றார். இல்லை மகாபலி, எனக்கு 3 அடி மண் போதும், அதுவும் நான் என்னுடைய காலினாலேயே அளந்து எடுத்துக்கொள்கின்றேன் என்கின்றார். அருகிலிருந்து பார்க்கின்ற சுக்கராச்சாரியாருக்கு வந்திருப்பவர் இறைவன் என்பதை உணர்கின்றார். அவர் பலி சக்கரவர்த்தியிடம், நீ தானம் கொடுக்காதே மன்னா, வந்திருப்பது சிறுவன் அல்ல, அவன் மகாவிஷ்ணு, அவன் உன்னை ஏமாற்றுவதற்காக இங்கு வந்திருக்கின்றான், வேண்டாம் கொடுக்காதே என்கின்றார் சுக்கராச்சாரியார். ஆனால் பலி சக்கரவர்த்தி கொடுத்த வாக்கை மீறமாட்டேன் என்கின்ற அந்த நல்ல குணம் அவனுக்கு இருந்தது. கொடுத்த வாக்கை மீறமாட்டேன், தானம் கொடுத்துத்தான் தீருவேன் என்று தானத்தை கொடுக்கின்றான். தானத்தை கொடுத்தவுடன் பெருமாள் விஸ்வரூபம் எடுத்து